அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மதுஹபுகளை பின்பற்றாத மதுஹபுவாதிகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய மூன்றையும் தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்கிற பொழுது, இல்லை இல்லை மதுஹபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று உலமாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதை எதிர்ப்பதற்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் அதை எதிர்ப்பதற்கு அவர்கள் எதை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று சொன்னால், மதுஹபை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்றினால் போதாது, உங்களை எல்லாம் விட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த மதுஹபை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த மதுஹபை உருவாக்கிய ஃபவுண்டர்கள், நிறுவனர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அல்லாமாக்கள், மேதைகள். அதனால மதுஹபை விட்டு விட்டு நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று உலமாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எதிர்பிரச்சாரம் செய்வதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆனால் இந்த எதிர்பிரச்சாரத்தை காணுகிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மதுஹபுல என்னென்னவெல்லாம் இன்றைக்கு உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் இந்த மதுஹபுல உள்ள விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நூல் பிடித்த மாதிரி மதுஹப் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் இதனால் ஏற்படுத்துகிறார்கள். இப்ப நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம், இல்லை இல்லை மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மக்கள் என்ன நினைக்குவாங்க, இந்த உலமாக்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே, அவர்கள் அங்கீகரிக்கிற எல்லா விஷயங்களுமே மதுஹப்ல இருந்து தான் இருக்கிற எடுத்து சொல்றாங்க, அவங்களா கையில மடியில போட்டு சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. அதனால தான் நீங்க மதுஹபை சும்மா ஒரு கவசமா தான் யூஸ் பண்றீங்களே தவிர மதுஹபை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதை தோளிருத்து காட்ட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, இந்த சொல்லிலே நாம் உண்மையாளர்களாக இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்மை சேர்ந்த எவ்வளவு பெரிய மௌலவி ஒரு கருத்தை சொன்னாலும் உடனே தூக்கி எறிஞ்சிருவோம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக தௌஹீத் ஜமாத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு வைங்க, ஒரு குர்ஆன் வசனமும் அதில் சொல்லப்படவில்லை, ஒரு ஹதீஸும் அதில் இல்லை, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாரும் தூக்கி எறிஞ்சிருவீங்க. நாங்களும் சொல்வது இல்லை, சொன்னா நீங்களும் கேட்கறது இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நாம் அதில் உண்மையாளர்களாக இருக்கிறோம். நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல், நம்முடைய கவனக்குறைவினால், மனிதர் என்ற பலவீனத்தினால் ஆங்காங்கே சில தவறுகள் நம்மிடமிருந்து ஏற்பட்டாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு இது மாற்றமானது என்று சுட்டிக்காட்டப்படுமையானால் இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் கூட அறிவிச்சிருவோம், நாங்க இப்படி சொல்லி கொண்டிருந்தோம், அது தப்பு, இந்த ஒரு வசனத்தை நாங்கள் கவனிக்கவில்லை, இந்த ஒரு ஹதீஸை கவனிக்கவில்லை, ஒரு சகோதரர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் மேடையிலேயே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில உண்மையாளர்களாக இருக்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் இங்கே உள்ள பிரச்சாரர்கள் மாத்திரமில்லை,
இந்த கொள்கையை ஏற்றுக்கிற எல்லா மக்களையும் சொல்றேன், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுமே குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்து இந்த கொள்கைக்கு வரல. அதே மாதிரி இந்த மதுஹபை பின்பற்றணும்னு சொல்றாங்களே, அதுல உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? அது தப்புங்கிற விஷயம் வேற. மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் எங்களுக்கு வெற்றியை தரும் என்று அவர்கள் சொல்வது உண்மையாயிருந்தா அந்த கொள்கையை அவர்கள் வாழ்க்கையில முழுசா கடைபிடிக்கணும். இவார் நீ குர்ஆனை பின்பற்றியா, நான் மதுஹபை பின்பற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ மார்க்கம் என்ற பெயரில் அவ்வளவுக்கும் மதுஹப் கிதாபுல இருந்து ஆதாரம் காட்டணும். இப்ப நாங்க என்னென்ன மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றோமோ அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுறோம்ல. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னா தூக்கி சொல்றோம்ல. அதே மாதிரி மதுஹபுல தான் பின்பற்றது உண்மையா இருந்தால் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மதுஹப் கிதாபில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும். அப்படி காட்ட முடியாத விஷயங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மதுஹபுக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள், மதுஹபு நூலில் இருந்து கூட அவர்களால் நியாயப்படுத்த முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே நம்முடைய உலமாக்களால் செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப எதுக்கு இந்த மதுஹபை சொல்றாங்க? அப்ப அவங்களே பின்பற்றுவது இல்லை என்று சொல்லும் பொழுது மதுஹபை எதற்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தத்துவம் இருக்கிறதுங்க. என்ன தத்துவம்? ஒரு மனுஷன் முதல்ல தப்பு செய்யறதுக்கு தான் யோசிப்பான். ஒருத்தன் ஒரு அதிகாரி ஒரு அரசாங்க வேலையில சேர்றான்னு வைங்களேன், முதல் நாளைக்கு லஞ்சம் வாங்க மாட்டான், ரெண்டாவது நாளைக்கு வாங்கிட மாட்டான், 10 நாளையெல்லாம் வாங்கிட மாட்டான், ஒரு 20 நாளையெல்லாம் வாங்கிட மாட்டான். அப்படியே பழவிக்கிட்டே வந்து முதல் வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். மொத்தம் இந்த கையை நீட்டி வாங்குறான் பாருங்க. அப்ப என்னவா இருக்கு? வாங்குறமே, லஞ்சம் வாங்குறமே, நம்ம தப்புல செய்யறோம், அரசாங்கத்தில் சம்பளம் தர்றாங்களே, அவங்க காசுல நம்ம டியூட்டியில இது அப்படின்ற உறுத்தல்லாம் இருக்குங்க. ஊருக்கா கையை நீட்டிதான் வைங்க, அவ்வளவுதான். கையை நீட்டா என்ன? அப்புறமேல் கூச்சம் போயிடும், அப்புறமேல் வெக்கம் போயிடும். அது வாட்டுக்கு சாதாரணமா நீட்டுவான், பகிரங்கமா நீட்டுவான். அப்போ ஒரு அடிப்படைக்குள்ள நிக்கக்கூடியவன் ஒரு படி கீழே இறங்கினான்னு வைங்க, சரசரசன்னு மொத்தத்துக்கு இறங்கிட்டு வந்துடலாம், மொத்தத்துக்கு இறக்கிடலாம். ஒரு பத்தினியாக, ஒரு ஒழுக்கம் உள்ளவளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு தடவை சிலிப்பாகாம இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பா. ஒரு தடவை சிலிப் ஆயிட்டான்னு வைங்க, அப்புறம் என்ன முழுக்க நினைச்சோம், அப்புறம் என்ன முக்காடு முழுக்க நினைஞ்சு போயாச்சு, அப்புறம் என்னையா முடிஞ்சு போச்சா கதை? இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலா இருப்பாங்க. கீழே படி தாண்டி விட்டால் அப்புறமேல தாண்டுவதில் வெக்கம் இருக்காது, அப்புறமேல் தாண்டுவதில் கூச்சம் இருக்காது. இன்றைக்கு எத்தனை பேர் சிவப்பு விளக்கு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் மாற்றாங்களே, இவர்கள் எல்லாம் சொரணை இல்லாதவங்களா? முதல் தடவை அந்த மாதிரி தப்ப செய்யும் பொழுது துடி துடித்தவர்களா இருப்பார்கள். முதல் தடவை செய்யும் பொழுது வெக்கம், ரோசம், மானம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னவாயிரும்? மறத்து போயிடும். அப்ப இந்த மதுஹபை எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் என்ற கட்டுக்கோப்புல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அதை தாண்டவே மாட்டான், வெளியிறங்கவே மாட்டான். அதுல இருந்து மதுஹபுன்னு ஒரு படி இறக்குனா அடுத்தபடி அடுத்தபடி அடுத்தபடின்னு சொல்லி சரசரன்னு இறங்கிட்டு வந்துடலாம். அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு இவர் சொல்றதை கேளுன்னு சொல்லி உங்களை கொண்டு வந்து விட்டால் எவர் சொல்றதையும் கேட்பீங்க. இந்த வசதிக்குத்தான் மதுஹப். இமாம்கள் சொல்வதை கேளுன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களை மாத்திட்டாங்கன்னு சொன்னா, இமாம் சொல்றதை கேளு, இமாமுடைய மகன் சொன்னதை கேளு, இமாமுடைய பேரன் சொன்னதை கேளு, இமாமுடைய மாணவன் சொன்னதை கேளு, அந்த இமாமை மதிக்கிறவனை கேளு, நான் சொல்றதையும் கேளு. எதுக்கு இந்த மதுஹப் கவசம் யூஸ் ஆகும் தெரியுமா? உங்களை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தூக்கி அடிச்சிட்டோம்னு சொல்லி வைங்க, அதுல நிக்கிற வரைக்கும் யாரையும் போக மாட்டீங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள் ஒருத்தன் சொல்லுவான், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? அபூபக்கர் சித்திக் சொன்னா எங்களுக்கு என்ன? ஆனா அவங்களை நம்ம எப்படி மதிப்போம்? இந்த உம்மத்திலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம சொல்லுவோம். அதே நேரத்தில் குர்ஆனுக்கு மாத்தமா, ஹதீஸுக்கு மாத்தமா அபூபக்கர் சொன்னார்கள் என்று நம்ம இடத்துல சொல்லப்படுமையானால் நமக்கு அபூபக்கர் சித்திக் அவங்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெருசா தெரிவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, அப்புறம் அபூபக்கர் 20 ரக்காத் உமர் தொழுதார்கள். 20 ரக்காத் உமர் தொழுதா எங்களுக்கு என்ன?
உமர் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலா அப்படி கேட்பமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தொழுதாங்கிறது பொய். ஒரு பேச்சுக்கு உமர் ரலியல்லாஹு 20 ரக்காத் தொழுதிருந்தார்களே ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது எவ்வளவு உறுதியா நிக்கிறமா இல்லையா? அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் என்பதுல உறுதியா நின்றோம்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்கு கொண்டாந்து சொன்னாலும் நம்மளை வந்து மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்று, பெரியோர்களை பின்பற்றுன்னு கொண்டே தள்ளிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. எப்ப படியை விட்டு இறங்குனீங்களோ அப்புறம் என்னவாயிரும்? இமாமையும் கேட்பீங்க, இமாமுடைய மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க, மாணவருக்கு மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க. அப்படியே அவங்க பேரை சொல்லிக்கிட்டு 10 நூற்றாண்டுகளாக யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்களோ அதையெல்லாம் கேட்பீங்க. அப்ப இந்த மௌலவிமார்கள் வந்து அவர்களாகவே ஒன்றை உண்டாக்கி உங்களுக்கு சொன்னாலும் கேட்பீர்கள். அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் உருவாகணும் என்று சொன்னா இப்படித்தான் சொல்லணும். இப்படி உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? மக்களே, நாங்கள் உலமாக்கள், நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு கேட்பீங்களா? அப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. வேற எப்படி சொல்லணும்? மக்களே, மார்க்கறிஞர்கள் உலமாக்கள் முன்னோர்களை பாருங்கள் அப்படின்னு கொண்டு இறக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் சரசரன்னு இறக்கணும். கிணத்து மேல நிக்கிறான், அவன் வந்து மேல நிக்கிற வரைக்கும் ஓகே, உளுந்துட்டான்னா 1000 அடி சரன்னு போயிட்டு இருக்க வேண்டியானுங்க. சிலிப் ஆயிட்டான்னு வைங்க, போயிட வேண்டியதான் அதுல பாதாளத்துக்கு. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த எல்லைக்குள்ள நிக்கிற வரைக்கும் நாம தடுமாற மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் அல்லாம யாராவது ஒருத்தர் சொன்னதை கேட்கலாம், அவர் சொன்னா கேட்கலாம், இவர் சொன்னா கேட்கலான்னு வந்தா நம்ம அவுட் ஆயிருவோம். இந்த சைக்காலஜியை விளங்கி கொண்டுதான் உலமாக்கள் என்ன பண்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் சொன்னா சட்டையை பிடிச்சு போடுவாங்க. நம்ம சொல்றதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்பாங்க. பெரியார் உலமா மகான் போட்டோம்னு சொன்னா எந்த மகானை இவங்க பார்க்க போறாங்க? குர்ஆன் ஹதீஸ்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு எங்கடான்னு கேட்டுறீங்க. புகாரில எத்தனை நம்பர்னு கேட்பீங்க. இப்ப முந்திலாம் மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹதீஸ்னா எந்த நூல், எத்தனை நம்பர்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போயிட்டீங்களா? இப்ப அது வந்து சேஃப்டி இல்லை. இஷ்டத்துக்கு விளையாடக்கூடிய ஆட்களுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்னா சேஃப்டி இல்லை. மதுஹப் என்ன? எத்த வேண்டாலும் நீங்க செய்யலாம், செஞ்சு விட செய்யலாம். அப்படித்தான் மதுஹப்ல இருக்கிறது. மதுஹப்ல இருக்குன்னா யாரு என்ன மதுஹப்னா என்னன்னு விளங்குவோம்? உங்களுக்கு ஏதாவது விளங்காது. ஏதாவது கேட்டா கூட யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பார். என்னத்தை வேண்டாலும் சொன்னா கூட ஒரு மதுஹபுக்கு ஒரு 200 அறிஞரை காட்டுறாங்க. ஒரு ஹனபி கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மதுஹபுடைய அறிஞர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 பேரை காட்டுறாங்க. இந்த 200 பேர்ல யாராச்சும் என்னத்தையா சொல்லித்தான் இருப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஆதாரமா காட்டிவிடுறது. இப்படியான வசதி இருக்கிற காரணத்தினாலையும் நாமளாக புதுசாக உருவாக்கி சொன்னா கூட அதையும் கூட இந்த மக்கள் நம்புவாங்க என்ற காரணத்திற்காகத்தான் மதுஹபு என்று பேசுகிறார்களே தவிர மதுஹபு படி நடக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், மதுஹபு கித்தாபுகளை எடுத்து பார்த்தாலும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணமா 4 மதுஹபுக்கு ஃபவுண்டர் யாரு? அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஹனபி மதுஹபுக்கு அபு ஹனீஃபா இமாம்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹபுக்கு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அவரை சொல்லுவாங்க. மாலிகி மதுஹபுக்கு மாலிக் இப்னு அனஸ் அவங்கள சொல்லுவாங்க. ஹம்பலி மதுஹபுக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் சொன்னதுதான் மதுஹப்ல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஹனவி மதுஹப்னு சொல்லுவாங்க, ஹனவி இமாம் சொல்லாததுலாம் அதுல இருக்கும். அவருடைய மாணவர் சொன்னாரு சேர்த்துக்கிறோம், வசதி எதுவோ அது. அதுக்கடுத்து அவர் மாணவருக்கு மாணவர் இப்படித்தான் சொன்னாருப்பாங்க. அதுலயே அந்த பேருக்கு அபு ஹனீஃபா பயன்படுத்திக்கிட்டு அந்த கித்தாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கருத்துக்கள் குப்பை குடைக்கு போயிடும். பேரு அபு ஹனீஃபா, உள்ள மேட்டர்லாம் வந்து அபு ஹனீஃபாக்கு சம்பந்தம் இருக்காது. உள்ள மேட்டர்லாம் ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இருக்காது. இப்படியான கதைகள்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. இது வந்து இந்த மதுஹபு கிதாபு இதுதான் வரையறுக்கப்பட்டுச்சு பாருங்க. அதோட யாச்சு நின்றுச்சா? இப்போ ஷாஃபின்னு வச்சுக்கிறீங்களங்க. இப்போ ஒருத்தர் ஷாஃபி மதுஹபு கிதாப்னா எழுத மாட்டார், எழுதுனா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஷாஃபி மதுஹபு கிதாப்னா என்ன? ஒரு மஹல்லி, ஒரு முஹத்தபு, ஒரு மஜ்மூ, ஒரு யானத்து தாலிபீன், ஒரு ஃபத்துல் முயின், இது மாதிரி ஒரு ரவுலா, ஒரு நிகாயா, இது மாதிரி ஷாஃபி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் இருக்கு. முடிந்து விட்டது. அந்த நூலோடையாச்சும் நிறுத்திக்கிட்டாங்களா? இதான் ஷாஃபி மதுஹப் கிதாபுன்னு அவங்கள அங்கீகரிச்சு மதரசாவுடைய பாடத்திட்டங்களில் வச்சிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய நூலகங்களில் வச்சு பார்க்கிறதுக்கு வைத்திருப்பார்கள். இந்த நூலில் உள்ளது மட்டும்தான் வந்து மதுஹப் சட்டமா? இல்லை, அந்த நூலுக்கு சம்பந்தம் இல்லாத நேற்று உண்டானதெல்லாம் இருக்கும். நேற்று இவங்களா உண்டாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் இந்த மதுஹபின் பெயரை வைத்து நியாயப்படுத்துவார்கள். ஹனவி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது.
இப்ப நேத்து முந்தா நாள்ல ஹனபி மதஹ்புக்கு நூல் கிடையாது, எழுதுனா ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப நூல் இலாஹுங்கிறாங்க, குதூரிங்கிறாங்க, கன்ஸுங்கிறாங்க, ஹிதாயாங்கிறாங்க, பஹருங்கிறாங்க, பஹ்ரு ராயிக்குங்கிறாங்க, பதாயான்னு சொல்றாங்க. இப்படியான சில நூல்கள் ஹனபி மதஹ்புக்கு இருக்கிறது. அதான் மதரசாவுல ஹனபி மதஹ்பு கிதாப்னு ஓதி கொடுப்பாங்க. அந்த கிதாபுல யாவது அபூ ஹனீஃபா எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஷாஃபி இமாம் எழுதின கிதாபுல இருந்து காட்ட வேணாம், மாலிக் இமாம் நேர எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஹம்பலி இமாமுடைய கிதாபுலையும் காட்டாதீங்க. நீங்கள் எதை மதுஹப் நூல் என்று ஒப்புக்கொண்டீர்களோ அந்த நூல்களில் கூட இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்வது ஏன்? அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. இந்த தலைப்பு எதுக்கு தந்திருக்காங்கன்னு கேட்டா, நீங்கள் எதை மதுஹப் நூல் சொல்றீங்களோ அந்த நூல் அபூ ஹனீஃபா எழுதின நூல் இல்ல. இப்ப ஹனபி மதுஹப்னு சொல்றாங்க பாருங்க, அதனுடைய கிதாபு என்ன? துர்ருல் முக்தார்மாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினாரு இல்ல. ஹிதாயான்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா இல்ல. கன்ஸ்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா இல்ல. பஹ்ருன்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா? ஆலம்கிரிம்பாங்க, அபூ ஹனீஃபா எழுதினதா இல்ல. எல்லாம் என்ன? 400-500 வருஷத்துக்கு முந்தி எழுதினது. அதே மாதிரி ஷாஃபி மதஹ்பு கிதாப்னு சொல்லுவாங்க, அது ஷாஃபி இமாம் எழுதினதா? உம்முங்கிற ஒரு கிதாபை தவிர பாக்கி எந்த கிதாபுக்கும் ஷாஃபி இமாமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுவும் ஒரு 300-400 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாபுகளா தான் இருக்குமே தவிர ஷாஃபி இமாம் எழுதின கிதாபுகளா இருக்காது. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற மதுஹப் கிதாபுல இல்லாத விஷயங்கள் கூட இன்றைக்கு இருக்கிறது நம்மள்ட்ட மதுஹபின் பெயரால. அதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால் ஒண்ணுன்னா கேட்கிறேன், எது அறவே இல்லையோ அது மாதிரியான விஷயங்களை நான் இந்த உலமாக்கள்கிட்ட கேட்க போறேன். எதுல எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதோ மதுஹப் நூல்ல அதையும் செய்றீங்க. சில விஷயங்கள் நான் கேட்கக்கூடிய இந்த செய்திகள் குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. அபூ ஹனீஃபா இமாமும் சொல்லி இருக்க மாட்டார், அவர்கிட்ட படிச்ச மாணவர் அபூ யூசுஃபும் சொல்லி இருக்க மாட்டார், முஹம்மதும் சொல்லி இருக்க மாட்டார், ஜுஃபரும் சொல்லி இருக்க மாட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எந்த மதுஹபுடைய ஹனபி மதுஹபுடைய கிதாபுலையும் இருக்காது. ஆனால் அது ஹனபி மதுஹப் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி சொல்லுவீர்கள்? நீங்கள் எந்த கிதாபை மதரசாவில் ஹனபி மதுஹப் என்று படித்தீர்களோ அதில் கூட இல்லாத ஒரு செய்தி மதுஹப் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ உங்க கற்பனை, நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்க நினைக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில உதாரணங்களை நான் சொல்கிறேனே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல் வருகிறது. அவர் அழகா சொல்லி காட்டினார், யா நபி ஸலாம் அலைக்கும் மௌலிது ஓதுறாங்க. நீங்க மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க, குர்ஆனை நீங்க பின்பற்ற வேணாம். மதுஹப் பின்பற்றுவங்க தானே. மதுஹப்ல இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் மாசம் வந்து விடுமையானால் யா நபி ஸலாம் அலைக்கும் ஒரு பாட்டு, சல்லு பி நாபி ஹித்திமாங்கிற ஒரு பாட்டு, சலாத்தும் சலாம் உண்டு ஒரு பாட்டு, யாரப்பனான்னு ஒரு பாட்டு, உஹதி ஸலாத்தன்னு ஒரு பாட்டு, இது மாதிரியான பாட்டுகளை நீங்கள் படியுங்கள் என்று இந்த பாட்டுகள் ஹனபி மதுஹபுடைய எந்த கிதாபில் இருக்கிறது? எடுத்து காட்டுங்க. ஷாஃபி மதுஹபுடைய எந்த கிதாபில் இருக்கிறது? நீங்கள் மதுஹபை பின்பற்றுகிறீர்களா, நீங்க உங்க இஷ்டப்படி நடக்கிறீங்களா? நாங்க கேட்கிறது தெரியுமா? நீங்க குர்ஆனை பின்பற்ற மாட்டேன்றீங்க, போங்க. ஹதீஸை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க, அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். இப்ப நாங்க கேட்கிறது தெரியுமா? மதுஹபை தானே பின்பற்ற சொல்றீங்க. மதுஹபை பின்பற்ற சொல்வதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மதுஹபுடைய எந்த கிதாபில் இந்த யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும்ங்கற பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது? நூறுல் இலாஹில் எழுதப்பட்டிருக்குதா? துர்ருல எழுதி இருக்குதா? ஹிதாயாவுல எழுதி இருக்குதா? கன்ஸ்ல எழுதி இருக்குதா? என்ன கிதாபுல நீங்க மதரசாவுல என்ன ஓதுனீங்க? அந்த கிதாபுல ஃபத்ஹுல் முயன்ல எழுதி இருக்குதா? யானாவுல எழுதி இருக்குதா? மகளில எழுதி இருக்குதா? எந்த கிதாபை பார்த்து விட்டு இந்த யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற பாட்டை கண்டுபிடித்தீர்கள்? பதில் சொல்லணும் எங்களுக்கு. மதுஹபை தானே பின்பற்றீங்க. மதுஹபை பின்பற்றினா மதுஹப்ல இருக்கணும்லங்க. நீங்க அபூ ஹனீஃபா சொன்னதாக ஆதாரம் காட்ட வேண்டாம், அபூ யூசுப் சொன்னதாக ஆதாரம் காட்ட வேண்டாம். நீங்கள் மதரசாவில் படித்தீர்களே ஹனபி மதுஹப் கிதாப், ஷாஃபி மதுஹப் கிதாப் என்று, அந்த கிதாபில் இருந்து காட்டுங்கள் போதும். அப்ப நீங்கள் படித்த அந்த கிதாபிலேயே ஷாஃபி கிதாபிலையும் இல்ல, ஹனபி கிதாபிலையும் இல்லை. என்ன இல்ல? நீங்கள் ஓதுகிற இந்த மௌலிது இல்லை. நபிகள் நாயகம் பிறந்த மாதம் வந்து விடுமையானால்
12 நாளைக்கு யானபி என்ற இந்த மௌலுதை சுபஹான மௌலுது என்று சொல்கிறீர்களே, இந்த சுபஹான மௌலுதை ஓதுங்கள் என்று மதுஹபுல இல்லைங்க. எந்த மதுஹபுல இல்ல? 4 மதுஹபில் எந்த மதுஹபிலும் இல்லை. 2 மதுஹபு தான் நீங்க பேச வேண்டியதா இருக்கு. ஷாஃபி ஹனபி தானே இருக்கிறீங்க.